களம் அதிமுகவை பொறுத்தளவுக்கு மீண்டும் அது ஒரு 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 பெரிய பிளவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்போ இருக்க சூழல்ல. அதுவும் சி.வி. சண்முகம் அவர்கள் குறிப்பிடும் போது கட்சியில் இருக்கக்கூடிய யாரையுமே அவர் கலந்து ஆலோசிக்கல, அவரா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அந்த முடிவுக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இன்று அதிமுக 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலோ அல்லது ஆளுங்கட்சியாக வந்திருந்தாலோ இந்த டாக்ஸ் வந்திருக்காது. திமுகவினுடைய ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கும். இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பது எல்லாமே இந்த அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளி தான். எல்லாமே அதிகாரம்ன்ற ஒற்றை புள்ளி தான். இன்னொரு அதிமுக இப்படி ஒரு 3ஆம் இடத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. இந்த காலத்தில் இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் அனைவருமே தொடர்ச்சி இயங்கிக்கிட்டே இருந்தாங்க. 13 வருஷம் நீங்க வெறும் பேசியும் எழுதியும் மட்டுமே நீங்க கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்து 89 ஒரு தேர்தல் சந்திக்கிறப்ப திரும்பவும் நீங்க பெருவாரியா வெற்றி பெறுறீங்க. அப்படி திமுக எதிர்வரிசையில உட்கார்றதுக்கு அதிகம் பழக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த அதிகாரமே இல்லாட்டியும் கூட ஆளுங்கட்சியில இருக்கவங்களை அதை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு கட்சி. உதாரணத்துக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தரப்பு எம்எல்ஏக்கள் ஒரு 22 பேர் இருக்காங்க, இவங்க தரப்புல ஒரு 25 பேர் இருக்காங்க. கொறடாவை நியமிக்கிற உரிமை சபாநாயகருக்கு இருக்கா அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கா? ஆனா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோருவாரா அப்படின்றதான் இங்க கேள்வி. ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைத்த நம்ப தகுந்த தகவல்ல திருமாவளவன் அவர்கள் மதியம் 3:30 மணிக்கு மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பனீர்னா only milky mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரபாகர் அவர்கள். வணக்கம். அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிறத சமீபத்திய சட்டசபை நிகழ்வுகள், பிரஸ் மீட்கள் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு அணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு அணியும் பிரிந்து பல்வேறு முரணான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய தினம் எஸ்.பி. வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி ஆதரவில் இருக்கக்கூடிய 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 17 மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. இந்த முடிவுகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? களம் எப்படி போயிட்டு இருக்கு? களம் அதிமுகவை பொறுத்தளவுக்கு மீண்டும் அது ஒரு 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 பெரிய பிளவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ இருக்க சூழல்ல. ஏன்னா இதே ஒரு நிலைமை தான் கடந்த முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே பிரிஞ்சு அப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அதனால குறைந்தபட்சம் அங்க அதிகாரமாகவும் இருந்தது. அதை சரி செய்யறதுக்கான நேரம் அவகாசம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருந்தது. ஏன்னா பவர் இருக்காங்கன்றப்போ நீங்க அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் மட்டும் பார்த்தா போதும். அப்போ ஒன்றிணைக்கிறது ரொம்ப ஈஸி. அதிகாரம் இருக்குன்றப்போ அணிகளை ஒன்றிணைக்கிறது ஈஸி. ஒரு காமன் கிரவுண்டுக்கு வர்றது ரொம்ப எளிமை. ஏன்னா அதிகாரம் இருக்கு, அப்ப பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கும் இல்லாமல் போயிடும். அப்போ 2 பேரும் பேசுவோம்னு சொல்லி சமரசம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இடங்களும் நிறைய இருந்தது அதிகாரம் இருக்கும்பொழுது. ஏன்னா அதிகாரம் இரு தரப்புக்கும் அதிகாரம் தேவைப்படுது. அப்போ யாருக்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்றப்போ அங்கே சமரசத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அப்படி அது இருந்தனாலதான் அது வெற்றிகரமாக 2021 வரைக்கும் அவங்களோட ஆட்சி முழுமை பெற்றாங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்த காட்சிகள்லாம் அதிகாரம் இல்லாதப்ப பார்த்த காட்சிகள். அது பொதுக்குழுவாகட்டும், பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்களை நீக்கம் செஞ்சு அவர்களை மிக மோசமாக நடத்தி அவர்கள் அந்த அறையிலிருந்து வெளியேற்றினதுல இருந்து எல்லா அலங்கோலங்களும் அவர்கள் அதிகாரத்தில் இல்லாதப்பதான் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் இன்றைய நடப்புகள்லாம் நமக்கு காமிக்கிறது. அப்படியான ஒரு சூழல் நோக்கி தான் திரும்ப போய்கிட்டு இருக்கு. அது திரும்பவும் ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டிய இப்பவும் அவங்க அதை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரிவினர், அதாவது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவங்க ஃபேக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் கடந்த முறை பொதுக்குழு கூட்டுறதுக்கும் இப்படிதான் அது புகைச்சல் ஆரம்பிச்சது இப்படிதான் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்றதுலதான் முதல் தொடக்கமா இருந்தது. அந்த தொடக்கத்துல பொதுக்குழுவை கூட்டி அவர் நீக்குவோம் அப்படின்லாம் வரல. இரட்டை தலைமை ஒழிப்போம் அப்படின்றதுக்காக எல்லாம் அந்த பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லல. பொதுக்குழு தொடர் தோல்வியில செஞ்சுட்டு இருக்கோம், கட்சி சம்பந்தமாக முடிவெடுக்கும், இந்த மாதிரியான இதுலதான் அந்த கோரிக்கைகள் எழ ஆரம்பிக்குது. அது கடைசியில பொதுக்குழுல போய் அவரை நீக்கம் செய்வது, இந்த இரட்டை தலைமையை ஒழிப்பது, பார்ட்டியோட வயலாள மாற்றம், இது எல்லாத்துக்கும் பொதுக்குழு கூட்டினா தான் முடிவெடுக்க முடியும். ஏன்னா பொதுச்செயலாளர் இல்லாட்டி என்ன அப்படின்றது அதிமுக பயிலாளர் முன்னாடி இல்ல. பொதுச்செயலர் எப்படி நியமிப்பதுன்றது இருக்கு. அப்ப இல்லாதப்ப என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது. அதனாலதான் ஒரு முறையும் தலைமை இல்லாதப்போ எம்ஜிஆருக்கு பிறகு ஜே அணி, ஜானகி அணி உருவானதாகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு உருவான சிக்கல்களாகட்டும், இதெல்லாமே
பொதுச் செயலாளர் இல்லாட்டி அவர் தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும், அவங்க தான் பொதுக்குழுவை கூட்டணும் இல்லை அவைத்தலைவர் கூட்டணும். அப்போ அவங்க இல்லைன்னா என்ன நடக்கும், யாரு நியமிப்பா, அது எல்லாத்துக்கும் இந்த சிக்கல் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த முறை பைலால தெளிவா இருக்கனால அல்லது இப்போ வந்து அவர் இன்னும் பொறுப்பில் இருப்பதால் கட்சி இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்தான் இருக்கிறது. ஆனா இது வந்து இப்படியே நீடிக்காது இந்த ஸ்பிளிட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா நம்ம பார்க்கலாமா? ஏன்னா வந்து கட்சியில அவர் பொதுச் செயலாளர் ஆனதுல இருந்தே தொடர்ந்து நீக்கம் 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 அப்படின்ட்டு சசிகலா அவர்கள் ஆரம்பிச்சு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கடைசியா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து அவர் நீக்கம் தான் செஞ்சுட்டு இருக்காரே தவிர யாரையும் அரவணைச்சு போகணுங்கிற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று சொன்னப்போ கூட சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன்லாம் மீண்டும் அதிமுக இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் வந்து தன்னுடைய இடத்தை வந்து சேஃபா வச்சுக்கணும். அந்த இருப்பை கேள்விக்குள்ளாக்குறது அல்லது அதுல வந்து ஒரு எந்த விதமான சுணக்கம் வந்துடக்கூடாது, அல்லது அதுக்கு அதை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அதுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற பார்வையில இருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னவங்களையோ அல்லது அவருக்கு போட்டியாக வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியா நீக்கிட்டு தன்னுடைய பொசிஷனை கட்சியில வந்து கன்சாலிடேட் பண்ணாரு. கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த தேர்தலை சந்திக்க முடிஞ்சது. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த காலவாசம் வழங்கப்படவே இல்லை. ஒரு தலைவர் 2021 தேர்தலில் இரட்டை தலைமையின் கீழ் தான் சந்திக்கிறாங்க. கடந்த தேர்தல் இரட்டை தலைமை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இபிஎஸ் அவர்களின் தலைமையில தான் இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு 2022 நடந்த பொதுக்குழுல தான் நீக்கப்படுறாரு. ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு ஒற்றை தலைமையின் கீழே வருது. அதுக்கப்புறம் கட்சியை மறுசீரமைப்பு செய்யறது, மாவட்ட செயலாளர்கள் அமைப்பது, அடுத்து அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களால் இல்லாதவங்களை எல்லாம் வந்து கட்சியில பொறுப்புகளில் நியமிக்கிறதுன்றதே ஒரு வருடங்கள் போச்சு. அப்புறம் பாஜக வேண்டாம், பாஜக இல்லாத கூட்டணி எடுக்கணும், பாஜக கூட்டணி போகணும்னு சொல்லி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பேசுறதெல்லாம் பார்த்துதான் 2024 தேர்தலில் வந்து பாஜக இல்லாமல் தனித்து போட்டிட்டாங்க. தனித்து போட்டிட்டும் அவர்களால் வந்து வெல்ல முடியல. ஒரு 20-21% வாக்குகள் தான் பெற முடிஞ்சது. அதிமுக சராசரியா ஒரு 25-30% இருக்கும். தோல்வியுற்ற தேர்தலையும் கூட திராவிட கட்சி அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஆனா அதுல ஒரு 4%, 5% வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்றப்போ கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டப்போ அவங்க ஒரு 11% வாங்குறாங்க தனித்து நின்று. அப்படின்றப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கலாம், ஏன்னா இது வந்து சிறுபான்மையர் வாக்கு வந்து அதிமுக கிடைக்கிறது இல்ல பாஜக இருப்பதால் அப்படின்ற ஒரு யோசனையில தான் அதை வந்து 2024 பரீட்சா தமிழ் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவும் இல்லை, அப்பவும் சிறுபான்மையர் வாக்கு வர்றதில்லைன்றப்போ அப்ப பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுலேயே வந்து ஒரு சாதகம் இருக்குன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வைத்து இந்த தேர்தல் அணுகிறார்கள். இல்ல, அதுவும் சிவி சண்முகம் அவர்கள் குறிப்பிடும் போது பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நாங்க 24 தேர்தலை சந்திச்சோம். அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்றாரு, அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு, கூட்டணின்னு அறிவிச்சாரு. கட்சியில இருக்கக்கூடிய யாரையுமே அவர் கலந்து ஆலோசிக்கல, அவரா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த முடிவுக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எப்போ வருது அப்படின்னா அந்த முடிவு வந்து தோல்வியாகிறதுனால இந்த குற்றச்சாட்டுகள் வருது. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் இன்று அதிமுக 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலோ அல்லது ஆளுங்கட்சியாக வந்திருந்தாலோ இந்த டாக்ஸ் வந்திருக்காது. ஏன்னா அப்ப அங்க என்ன பிளே பண்ணுதுன்னா பவர், அதிகாரம் தான் இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது. அப்போ ஒருவேளை அவர் இந்த மூவெல்லாம் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா அது கேள்விக்குள்ளாகாது. நீங்க எப்ப விமர்சிக்கணும், நீங்க அந்த முடிவுல ஒற்று போகாதப்போ அந்த முடிவு எடுக்கிறப்ப விமர்சிக்கணும், அந்த முடிவு எடுக்கிறப்ப கேள்விக்குள்ளாக்கணும், அந்த முடிவு எடுக்கிறப்ப அதை பொதுவெளியில சொல்லணும். முடிவெடுத்து தேர்தலை சந்திச்சு தேர்தலில் தோல்வியுற்றதுக்கு பிறகு கடந்த கால முடிவுல நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்கன்னா அதிகாரம் வரல. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அல்லது இந்த பாஜக கூட்டணி வைத்தும் கூட அல்லது வைக்காமல் கூட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காமல் ஒரு 10 தொகுதிகள் அல்லது 20 தொகுதிகள் வென்றிருந்தால் அல்லது 40க்கு 40 வென்றிருந்தால் இந்த விமர்சனங்கள்லாம் வந்திருந்திருக்காது. அப்போ இங்க வெற்றி தோல்வி தான் அவங்களை நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, அதிமுக வந்து இப்படி ஒரு 3ஆம் இடத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. அவர்கள் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து அதிகாரத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. 89ல வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு பிறகு 2 ஆண்டுகள் தான் திமுக இருந்தாங்க. 91 திரும்பவும் வந்து தேர்தலில் வந்து அதிமுக தான் பெரும்பான்மையோட ஜெயிக்கிறாங்க. அதாவது திமுக 2 தொகுதியெல்லாம் வெற்றி பெறாங்க. அதுல ஒரு தொகுதியில வந்து கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்றாரு. திரும்ப 96ல தான் திமுக, 2001ல அதிமுக வர்றாங்க. இப்படி ஆல்டர்னேட்டிவ் வந்துகிட்டே இருந்தவங்க 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தாங்க, 2011 இருந்து 2021 வரைக்கும். ஏதாவது எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி இப்படிதான் அவங்க வந்து கட்சி தோற்றுவிப்பதிலிருந்தே இருந்திருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா 2 முறை தோல்வி அப்படின்றதும், அந்த 2வது முறை தோல்வியில எதிர்கட்சி கூட கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும் கூட ஒரு பவர் தான் அதுவுமே. ஆனா எதிர்கட்சியும் கூட இல்ல, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்ன்றப்போ அவங்களுக்கு இதுக்கு மேல அதிகாரம் இல்லாமல் அங்க இருக்கவர்களால அடுத்து எப்படி வந்து கட்சி சர்வே பண்றது அப்படின்றது அப்படி அந்த அதிகாரத்திற்கான ஒரு தேடல் தான் திமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. இருவரும் இணைந்து திமுகவினுடைய
ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கும், அல்லது திமுக அதிமுக இருவரும் இணைந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சரா முன்மொழியலாம். இப்ப வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பது, எல்லாமே இந்த அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளி தான் காரணம். எல்லாமே அதிகாரம்ன்ற ஒற்றை புள்ளி தான். ஏன் உதாரணத்துக்கு, ஏன்னா அதிமுக அதுக்கு பழக்கப்படவே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு 13 ஆண்டுகள் வந்து திமுக அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை. தொடர்ச்சியா எதிர்க்கட்சியில் வரிசையில் இருக்காங்க. ஆனாலுமே கூட அன்றைய முன்னாள் முதலமைச்சர், அன்றைய முதல்வர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக அறிவாலயம் சென்றார். தொடர்ச்சியாக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார். தொடர்ச்சியாக முரசொலியில வந்து அவர் எழுதிட்டே இருந்தார். கட்டுரைகள் எழுதினார், கடிதங்கள் எழுதினார், கவிதைகள் எழுதினார். தொடர்ச்சியாக கூட்டங்களுக்கு போய் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் மட்டும் இல்ல, அந்த காலத்தில் இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் அனைவருமே வந்து தொடர்ச்சி இயங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 13 வருஷம் நீங்க வந்து வெறும் பேசியும் எழுதியும் மட்டுமே நீங்க கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்து 89 ஒரு தேர்தல் சந்திக்கிறப்ப திரும்பவும் நீங்க வந்து பெருவாரியா வெற்றி பெறுறீங்க. அடுத்த 2 வருஷத்துல வந்து ஆட்சி இதாக தேர்தல் வருது. தேர்தலை சந்திக்கிறப்போ திரும்பவும் ஒரு ஃபிளாப். 2 தொகுதியில தான் வந்து ஜெயிக்கிறீங்க. அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் திரும்பவும் வந்து 5 ஆண்டுகள் கட்சியை வந்து வலுப்படுத்தி 96 தேர்தலில் தான் பெருவாரியா ஜெயிக்கிறாங்க. ரெக்கார்டு பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரையும் வந்து எந்த கட்சியும் அதை தொடலை அப்படின்றது டிஎம்கேவோட ஸ்டாண்டு. அவன் அப்படிதான் கிளைம் பண்றாங்க. அந்த 96லேருந்து 2001ன்றது வந்து இவ்வளவு காலம் அவர்கள் காத்திருந்து எழுதி எழுதி பேசி பேசி செஞ்சதுல அந்த 5 இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து பெஞ்ச்மார்க்காக வைப்பாங்க திமுக கவர்னன்ஸுக்கு. அப்படி திமுக வந்து எதிர்வரிசையில உட்கார்றதுக்கு வந்து அதிகம் பழக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த அதிகாரமே இல்லாட்டியும் கூட அவர்கள் வந்து ஆளுங்கட்சியில இருக்கவங்களை வந்து அதை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு கட்சி. உதாரணத்துக்கு 69% இடஒதுக்கீடு வந்தப்போ கொண்டு வந்தது வந்து முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தான் இது 69% உயர்த்தப்படுது. அப்பவும் கூட அதுக்கு உந்துகோலா இருந்தது வந்து திமுகவும் திராவிடர் கழகம் தான். அதுக்கு இந்த ஷெட்யூல்ல அது இப்படி செய்யணும் அப்படின்ற ஆலோசனை வரைக்கும் கொடுத்தவர் வந்து இன்றைய திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் தான். அதனால ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அந்த வேலையை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அதிமுகவுக்கு பழக்கப்படாது. அதிமுக எப்போதும் கடைசி 6 மாத காலம் எதிர்கட்சியாக இருந்தார்கள் என்றால் கடைசி 6 மாத காலம் தான் அவங்க தேர்தல் பணியில் இருப்பாங்க. அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தாங்க. 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் வெறும் அறிக்கைகள் மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவிலான பெரும் போராட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கும். ஆனா கட்சி தலைமையிலிருந்து அறிவிச்சு ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரியான அது இல்லாம அங்கங்க சின்ன சின்ன இஷ்யூவா நடந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய 4 வருட 5 வருட செயல்பாடுகள் இருக்காது. கடைசி 6 மாத காலம் அல்லது 8 மாத காலம் தான் வந்து தேர்தலுக்கு தான் தயாராவாங்க திரும்பவும். அப்படிதான் அந்த கட்சி பழக்கப்பட்டது. ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 வருடம் 1.5 வருடமாக வந்து தேர்தலுக்காக தயாரானார். 1 வருடத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அவர் பேருந்து பிரச்சாரங்களே அவர் தொடங்கிட்டார். அப்படி இருந்தும் வெல்ல முடியல அப்படின்றப்போ இன்னும் கேடர் ஸ்ட்ரென்த் வெல்ல முடியல. இதுக்கான காரணமா நம்ம பார்க்கும்போது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ் மட்டுமே நம்ம சொல்ல முடியுமா, இல்ல எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய இந்த அலைன்ஸ் விஷயமா இருக்கட்டும், இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பை வந்து சரியா அறுவடை செய்யாம விட்டது, இதெல்லாமே கூட அதனோட சேருமா? இல்ல, இந்த தேர்தலில் வந்து இன்டர்னல் ஃபேக்டரை விட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் அதிகமா இருந்ததுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக பெற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைகள் ரொம்ப மோசமான எம்எல்ஏக்கள்லாம் கிடையாது. 47 தொகுதியில வென்றிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் 47 வென்றிருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு சாலிடான நம்பர். திமுக 2011 இதே போல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட போது அவர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு இல்லை. அதே போல திமுக இதை விட மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு. 3ஆம் இடத்துக்கு போனப்பெல்லாம் பார்த்துருந்துருக்கோம். 47ன்றது ஒரு டீசென்டான நம்பர் எண்ணிக்கை தான். அந்த 47 அப்படின்றதுமே வந்து அவரோட ஸ்ட்ராங் கோல்ஸ் பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்களோ அந்த ஸ்ட்ராங் கோல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனைகளை தாண்டி, தலைமை பிரச்சனைகளை தாண்டி, கோஷ்டி பூசல்களை தாண்டி வெளியிருந்த அந்த விஜய் ஃபேக்டர் தான் வந்து அதிகமாக ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஏன்னா அதிமுக வாக்குகளை தான் வந்து அதிக அளவுல வந்து கபலீகரம் பண்ணியிருக்காங்க தாவேகா. சென்னை, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்கள், சுற்றியுள்ள 4 மாவட்டங்கள்ல தான் வந்து திமுக வாக்கு வங்கிய முழுவதுமாக தாவேகா பக்கம் போயிருக்கு. ஆனா அதை தவிர்த்து பிற மாவட்டங்கள் 134 தொகுதிகள்லாம் வந்து நேரடி போட்டி பார்க்க முடியும். தாவேகா 233 போட்டிட்டு இருந்தாலும் திமுக அதிமுக நேரடி போட்டின்னு பார்த்தா 134 தொகுதிகள். அதுல தாவேகாவும் நேரடி போட்டியில் இருக்காங்க. அந்த நம்மளே பார்த்திருக்கோம், பெரும்பாலான இடங்கள்ல முதலிடத்துல இருக்கும் தாவேகா அல்லது 2வது இடத்துல இருக்கிறது தாவேகா முடிவுகள் தான் வந்தது. அப்படி இருக்கப்போ தாவேகா முதலிடத்துல இருக்கப்போ 2ஆம் இடத்துல பெரும்பாலான இடங்கள்ல திமுக வந்து அதிமுக அங்க எல்லாம் வந்து இல்ல திமுக முதலிடத்துல அப்படிதான் இருக்காங்க. அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. அதிமுக எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான மிக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் தாவேகாவின் வாக்குகள் வந்து அதிக அளவுல போயிருக்கு. ஆனா திமுகவின் வாக்குகள் ஏறத்தாழ வந்து கடந்த முறை வாங்கின அளவுக்கோ அல்ல அதோட அதிகமாவோ மெயின்டைன் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தேர்ட் ஃபேக்டர் தான் இந்த தோல்விக்கு காரணமே ஒழிய அவரோட உட்கட்சி இதுவோ பிரச்சாரமோ அல்லது அவரோட வாக்குறுதிகள் இந்த மாதிரி எந்த காரணமும் சொல்ல முடியாது. இப்போ நீங்க விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் வரும் பொழுது
அந்த அவங்க சோகால்டு சுனாமின்னு சொல்றப்போ அந்த வேவ்ல வந்து 47 தொகுதிகளை தாக்குப்பிடித்ததே வந்து அதிமுக இந்த ஒரு ஆண்டு காலம் பார்த்த வேலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையும் தான். அந்த தலைமையில சிக்கல் இல்லாம நடந்ததுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, அதே போல தாவேகா அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்டது போல இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டராகவும் இருந்தது. அதற்கான ரிசல்ட்ஸும் இப்ப அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. தாவேகாவுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாக்கு ஆரம்பிச்சதே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துல பேசியிருந்தாங்க. அதன் பிறகு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போச்சு, அதுக்கப்புறம் சரி வரல உள்ளிட்ட தகவல் வந்தது. அதே போல காங்கிரஸும் பேரலா சொல்லிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது, தரல அப்படின்னு சொன்னா 28+1 அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை தொடர்ந்துட்டாங்க. இப்ப 2 பேருமே எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம விஜய் கூட போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிகம் அடிபடுது. காங்கிரஸ்ல வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, நம்ம முன்னாடியே போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சீட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தாவேகா காத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கூட்டணி கணக்கு முன்பே ஏற்பட்டிருந்தா இதே ரிசல்ட் வந்ததுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த கூட்டணி கணக்கு நடந்திருந்தா இந்த ரிசல்ட் வந்து இவ்வளவு தொங்கு சபையாக இருந்திருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல அல்லது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றுல ஒரு தொங்கு சபை அமையிறது அப்படின்றது இப்பதான் முதல் முறை பாக்குறோம். மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலுமே கூட, மைனாரிட்டின்னு சொல்றது ஆட்சி அமைப்புக்கு போதுமான அளவுக்கு எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இல்லாம இருந்தாலும் கூட கூட்டணியாக பார்க்கும் பொழுது 2006 வந்து அந்த தேவையான எண்ணிக்கை வந்துருது. இந்த மாதிரி கூட்டணியே அவங்க வைக்கவே இல்லை. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இல்லை அவங்களுக்கு, தேர்தலுக்கு பின்னான கூட்டணியில தான் அந்த ஆதரவை பெற்று, அதுவும் கூட்டணியாக கூட அவங்களுக்கு பெரும்பாலான திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு தான் தெரிஞ்சு ஆதரவு அவங்க கூட்டணிக்காக போகல. அப்படி பார்த்தாலுமே கூட கூட்டணியாக போகல அவங்க. ஒருவேளை வந்து காங்கிரஸ் தாவேக்காவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது அதிமுக தாவேக்காவுடன் தேர்தலுக்கு முன்பாக இணைந்திருந்தால் அது வந்து இந்த ரிசல்ட் வந்து இன்னும் முற்றிலுமாக மாறி இருந்திருக்கும். அது வந்து ஒரு இன்னும் பெரிய மாசிவ் சுனாமியா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு பிரியுது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது உங்களுக்கு, அதே போல அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு பிரியுது. அப்படின்றப்போ அதனாலதான் இப்படியான ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்டா வந்திருக்கு நமக்கு. இந்த பேச்சுவார்த்தைன்றது அதிமுக வந்து ஒரு 3 முறை நடந்தது. கரூர் சம்பவத்துக்கு முன்பாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையும் டிராப் பண்ணிடுறாங்க இடையில, பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. கரூர் சம்பவத்துக்கு, கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போதும் வந்து தாவேகா தரப்போட எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவும் டிராப் பண்ணிடுறாங்க. ஏறத்தாழ அவங்க வந்து 60-90 சீட்டுகள் வேணுன்ற மாதிரியும், துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவையில் இவ்வளவு பேருன்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழுந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அதிமுக இருக்காங்களே நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க நம்ம கிட்ட. அப்போ அது இந்த இவ்வளவு பெரிய டிமாண்டா, புதுதாக அந்த கட்சிக்கு நாங்க இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்களோ. எல்லாருமே இப்படி குறைச்சுதான் மதிப்பிட்டு. ஏன்னா கன்வென்ஷனல் விஸ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து யாருமே எதிர்பாராத ஒரு முடிவு தான் எல்லாத்துக்கும். எதுனா இப்ப எப்படி பிரச்சாரம் பண்றோம் அதன் பொறுத்து அது ரிசல்ட் இருக்கும். எவ்வளவு தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் பலன் இருக்கும். அப்படின்றப்போ கட்சி தலைமையும் வந்து பிரச்சாரத்துக்கு அவ்வளவு தூரம் நிறைய நாட்கள் செலவிடல. பிரச்சாரம் செய்த இடங்கள்ல கூட்டங்கள் வருது, அவங்க பாக்கறதுக்கெல்லாம் அலைமோதுறாங்க. ஆனா அவர்கள் நம்பிக்கையை பெறுற மாதிரி என்னென்னலாம் பேசினாருன்னு பார்த்தா அதுக்கு இதுவரையும் பார்த்த அரசியல்ல அப்படி இல்லை. அதுக்கு மாற்றாக தான் அவர் பேசிட்டு வர, அதுக்கு மாறாக தான் அவருடைய பேச்சுக்கிட்டு இருக்கு. அது நம்பிக்கை, இந்த பேச்சுக்கள் எப்படி நம்பிக்கை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது எல்லார் மத்தியிலும். அது வந்து அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் அது இருந்தது, அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் அப்படிதான் இருந்தது. அதனால அவங்க அந்த குறைச்ச மதிப்பிட்டு 90% தர முடியாதுன்னாங்க. இறுதியாக தேர்தலுக்கு முன்பாக கடைசியா ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிறாங்க தாவேக்கால. அதுல வந்து நம்மளால வந்து செலவு செய்ய முடியாது, இன்னொன்னு களத்துல எங்களுக்கு ஆட்கள் பத்தல, மாவட்ட செயலாளர்களே அந்த குரல் எழுப்புறாங்க. அதிமுக கூட்டணி வைக்கிறதா ஒரே நல்ல தலைமையில நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அப்படிதான் முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தையிலுமே கூட வந்து அப்போ ஏறத்தாழ 60 தொகுதிகள் வரைக்கும் வந்திருக்காங்க. 60 தொகுதிகள் வரைக்கும் அவங்க 90ல இருந்தவங்க 60 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி கேட்டும் கூட 60 முடியவே முடியாது, 40-45 தொகுதிகளுக்கு மேல முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்ததால் தான் அது கூட்டணியே அமையாமல் அவர்கள் வந்து தனித்து தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அது நடந்தது உண்மை அப்படின்றது தெரியும். இன்றைக்கு அதை சி.வி. சண்முகம் அவர்களே வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஓகே, இப்போ நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல இப்ப இந்த எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பு வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க சபாநாயகர் கிட்ட. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தரப்பு எம்எல்ஏக்கள் ஒரு 22 பேர் இருக்காங்க, இவங்க தரப்புல ஒரு 25 பேர் இருக்காங்க. இன்னும் கொறடா யார் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் டிசைட் ஆகல. கொறடாவை நியமிக்கிற உரிமை சபாநாயகருக்கு இருக்கா அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கா? இப்ப இவங்க தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு முன்னெடுப்பை வைக்கிறாங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுல என்னென்ன சிக்கல்கள்? இல்ல, கொறடா நியமிக்கிறது வந்து கட்சி தலைமை தான் நியமிக்க முடியும். அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க தான் கொறடா நியமிப்பாங்க.
அப்படி கொறடா நியமிக்கிறது வந்து அது எந்த ஃபேக்ஷன், எந்த குழுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு, அவங்க நியமிக்கிறதான் கொறடாவாக ஏற்றுக்கொள்ளப்படுமானா இல்ல. அது வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமை யாரோ அவங்க அதுல வந்து அவருக்கு வந்து உதாரணத்துக்கு இப்ப கம்மியான எண்ணிக்கையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு இருக்கு. எம்எல்ஏக்கள் ஆதரவு பார்த்தா 22, அங்க 25, அதுதான் எண்ணிக்கையில் அதிகம். ஆனா எண்ணிக்கையில குறைவாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அவர் தான் கட்சி வச்சிருக்காரு, அவர் தான் கட்சி தலைமையாக இருக்காப்ல. அதனால அவர் நியமிக்கிறவங்க தான் கட்சியின் கொறடாவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவங்க சொல்றதுதான் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட டைரக்ஷன்ஸ். அது அதன்படிதான் செயல்படணும். அவங்க கொடுக்கறதுக்கு மாறாக செயல்பட்டாதான் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாம் படி அவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோருவாரா அப்படின்றதான் இங்க கேள்வி. ஏன்னா கடந்த முறை ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்லாம் எதிர்த்து வாக்களிச்சப்ப கூட அவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகரல. பழனிசாமி அவர்கள் கடந்த முறை கோரவில்லை. அது இல்ல, காலையில அவங்க ஆதரவு தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, சாயங்காலம் மாவட்ட செயலாளர்கள் சிலரை வந்து அந்த பதவியில இருந்து தூக்குறாங்க. இன்னைக்கு இவங்க காலையில இந்த எம்எல்ஏக்களை நீங்க தகுதி நீக்கம் செய்யணும்ட்டு ஒரு அப்ரோச்சல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குங்கிறதான ஒரு பெரிய அதிகாரம். சட்டப்படி பார்க்கும் பொழுது கடைசியாக வந்து 2023 ஒரு ஜட்மெண்ட் வருது. இது சம்பந்தமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பின் படி பாக்குறப்போ யார் வந்து கட்சி தலைமையோ அது எண்ணிக்கை பொறுத்தது கிடையாது. கட்சி அதிகாரப்பூர்வமான தலைமை யாரோ அவர் தான் கொறடா நியமிக்க வேண்டிய ஒண்ணு. அதை வந்து ஸ்பீக்கர் வந்து அதை தான் ஸ்பீக்கர்ன்ற சபாநாயகர் வந்து அதை தான் அங்கீகரிக்கணும். அதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அதே போல டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இவர் தரப்புல இருந்து தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் மூவ் பண்ண முடியும், அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை எஸ்பி வேலுமணி அவர்களோ சிவி சண்முகம் அவர்களோ கொடுத்து அதை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னா அப்படி பண்ண முடியாது சட்டப்படி. அதுக்காக அவர் என்னன்னா யார் இப்ப அவங்க சொல்லலாம் கட்சி எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கலாம். அப்படி கிளைம் வச்சாங்கன்னா கூட அது கட்சியின் பைலாவை பார்க்கணும். சபாநாயகர் அவர்களே வந்து கட்சியோட அதிமுக பைலாவை பார்த்து அதுல வந்து யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அப்போ யார் அதிகாரப்பூர்வமா இப்ப யார் இருக்கா, இப்ப அதிகாரப்பூர்வமா பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காரு. அப்ப அவர் தான் அந்த கொறடா பைலால எல்லாமே அவர் தான் வந்து கொறடா நியமிக்க முடியும். அப்படி இருக்கப்ப அப்ப அவங்க சொல்றதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த இதெல்லாம் பார்த்து சபாநாயகர் அவர் தான் முடிவெடுக்கணும். அது ஆனா அது அவர் அவ்வளவு விரைவாக முடிவெடுப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பெரும் சட்ட சிக்கலுக்கு தான் போய் நிற்கும். திரும்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போய் இவங்க போய் ஆனா ஆல்ரெடி செட்டில்டு லா இருக்கு. ஆல்ரெடி 2023 வந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில் பாக்குறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் இப்போது வரைக்கும் சட்ட ரீதியான சூழல் இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரைக்கும் போய் கேட்கல. அவர் கேட்டாருன்னா அவர் சொல்றதான் செல்லுபடி ஆகும். ஒருவேளை அவர் சொல்றது செல்லுபடி முடிவுக்கு போகணும்னு அவர் நினைக்கல. அவர் இப்போ நினைக்க மாட்டாரு. ஏன்னா எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஆல்ரெடி எண்ணிக்கை கம்மியான இருக்கவங்களை வச்சு ஒரு அதிமுகன்னு ஒண்ணு ஒரு குறுகிய குழுவா நடத்த முடியாது அவர்னால. இருக்க எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர் மாத்திட்டே இருக்காங்க. இது எப்படி போகுதுன்னா கடந்த முறை வந்து இதேதான் ஓபிஎஸ் அவர்களும் பண்ணிட்டு இருந்தார். இவங்க வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டே இருக்கு. பொதுக்குழுக்கு போறோம் அப்படின்ற முடிவு வர 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 பொதுக்குழு நெருங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிக்கைகளா வரும். அந்த அறிக்கைகளை ஃபுல்லா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குகிறேன், ஒருத்தர் யாரெல்லாம் வந்து இப்ப அதிமுக இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பதவியில நீக்குறேன்னு ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து ஒரு லெட்டர்ல இருந்து அனுப்பிட்டு இருந்தார். இப்ப அதே இதை நம்மளுக்கு வந்து ஒரு தேஜாவு மாதிரி திரும்பவும் அதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 17 பேரை நீக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் நம்மளுக்கு என்ன நடக்குன்னா திரும்ப ஒரு பொதுக்குழு நடக்க போகுது. ஒரு யூகம் தான். ஏன்னா திரும்ப ஆல்ரெடி பார்த்த மாதிரியான சினர்ஸ் திரும்ப நடந்துட்டு இருக்கனால திரும்ப ஒரு பொதுக்குழு நடக்கும். அந்த பொதுக்குழுல வந்து முடிவெடுப்பாங்க. அதுல வந்து நீக்கிறதா, கட்சியில வைத்திருப்பதா, அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படிதான் போகுது. இப்போ பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் இருக்கு. அவங்க நேற்று வரையும் அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருந்தார் சிவி சண்முகம் அவர்கள். இன்றைக்கு காலையில போய் அவங்க எல்லாம் வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த டைரக்ஷன்ல தான் போகுதுன்றதான் நம்மளால பார்க்க முடியுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சையும் சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிஞ்சு அமைச்சர் பதவிகளை திமுக அதிமுக இருவரும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதையும் மறுத்துட்டாரு. முதல்வரானா நான் தான் முதல்வர் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல திரும்ப உள்ள கொண்டு வந்து பேச வேண்டிய தேவை என்ன அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே? இல்ல, இதை யார் முன்மொழிந்தார்கள் அப்படின்றத வந்து இன்னும் திருமாவர்கள் விளக்க வேண்டும். திருமாவர்கள் என்ன சொல்றாரு? திருமாவர்கள் அவருமே இந்த மாதிரி பேசப்பட்டதா ஒரு செய்தி இருந்தது. பட் என்கிட்ட யாரும் அந்த மாதிரி வந்து பேசல, இந்த மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போறதா ஒரு தகவல் இருந்தது அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. அதான் அந்த ஒண்ணு வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவர் எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இருந்தும் திமுகவில் இருந்தும் என்னோட யாரும் வந்து பேசவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லிட்டாருன்றனால ஒருவேளை இப்போ வந்து திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ வெளிப்படையாக யார் இதை முதல் முன்வைத்தது யார்,
அதை வந்து வழிமொழிஞ்சது யார், அதை நிராகரித்தது யார் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது மூணுக்கும் தான் நம்ம விடை தேடணும். எனக்கு கிடைத்த நம்ப தகுந்த தகவல்ல அதை யார் முன்மொழிந்தான்னு தெரியாது, யார் வழிமொழிந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அது வந்து சரியாக அன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் மதியம் 3:30 மணிக்கு அந்த ஆதரவு கடிதம் ஆதரவு கடிதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். சரியா சொல்லணும்னா சனிக்கிழமை மதியம் 1:30 மணி வரைக்கும் ஆலோசனையில் இருந்தாங்க அதிமுகவினர். பல்வேறு குழுக்களும் அதுல வந்து ஆலோசனை இருந்தாங்க. 1:30 1 மணி அந்த 1ல இருந்து 1:30 மணிக்குள்ளாக இல்ல அது வந்து சரியாக வராது, திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வராக அதுல முன்னிறுத்துவதும் சரியா வராதுன்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டாங்க. நோன்ற தகவல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குழுவில் இருந்து அல்லது அதிமுகவில் இருந்து விசிகாவுக்கோ அல்லது திமுகவுக்கோ அல்லது மற்றவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அந்த தகவல் சொல்லப்பட்ட பிறகுதான் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவர்ஜுனா அவர்களை அழைத்து தொலைபேசி வாயிலாக அழைத்து அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல வந்து 3:30 மணிக்கு அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குறாங்க. அதற்கு பிறகு அந்த ஆதரவு கடிதம் வழங்கினதுக்கு பிறகு சரியாக 4 மணி அதுல 4 மணி 3 நிமிடங்கள்னு சொல்றாங்க விசிகா தரப்புலன்னு சொல்றப்போ 4 மணி 3 நிமிடங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து திரும்ப தொலைபேசி அழைப்பு வருது. அந்த அழைப்புல வந்து இல்ல திருமாவர்களை திரும்ப முதல்வராக ஏற்றுக்கொள்ளலாம், முன்னிறுத்தலாம், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற பதில வந்து 4 மணிக்கு சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருந்தா கூட அந்த ஆதரவு கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காது. அதனாலதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு கடைசி நேரத்துல அப்படின்னு. ஒரு தோல்வியுற்ற விஷயத்த மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து நடந்துருச்சு. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புனதுனாலதான் அது மிஸ் ஆச்சு. இல்ல அதிமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன, திமுக வந்து எங்களுடைய எதிரியா இருக்காங்க, அவங்க கூட கூட்டணி வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறு, அது கொள்கை ரீதியா நமக்கு சரியான முடிவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிங்கிறப்ப திமுக தயவுல அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போனதாகவும் சொல்றாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க. சோ திருமாவை மீண்டும் முதலமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை கொண்டு வந்து அதுவும் திமுகவினுடைய தயவுல தானே இருக்கு. இதுவுமே அவங்க கொள்கைக்கு எதிரானது தானே. திமுக வந்து இந்த இதுல வந்து இப்படி பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது அப்படின்றதாகட்டும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அல்லது அதிமுகவை ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவளிப்பது அப்படின்றதா நடந்ததே ஒழிய திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதாக பேச்சுவார்த்தை நடந்ததாக எனக்கு தகவல் இல்லை. அதாவது இவங்க 2 பேரும் இணைந்து மாற்று முதல்வரை முன்வைக்கிறது அப்படின்றதான். அந்த மாற்று முதல்வர் யாருன்றப்போ அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றதாக இருந்தது. அப்புறம் அந்த முயற்சியிலும் இது வந்து மோசமான ஒரு அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். 2 கட்சிகளுக்கும் நீண்ட காலத்துக்கு வந்து தற்போது இருக்க அந்த அரசியல் நிலைப்பாட்டுல இது ஒரு தற்காலிகமா பயனளிச்சா கூட நீண்ட காலத்துக்கு இது வந்து 2 கட்சிகளுக்கு அது இன்னும் சாதகமா இருக்கும், பயனளிக்காதுன்றலாம் பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் பெற்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் இருந்தும் ஈவன் திமுகவில் இருந்துமே வந்து எதிர்ப்புகள் வந்து திமுக தலைவர் அவர்களுமே அதுக்கு உடன்படலை. 2ஆம் கட்ட தலைவர்கள் அதுல வந்து முன்னாள் அதிமுகவினர் அவங்க முன்னாள் திமுக அமைச்சர்களாக இருந்தவங்க அவங்க வந்து அதிமுகவுடன் நடந்த பேச்சுல இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தனால அதே தலைவர் அவர்கள் திமுக தலைவர் அவர்களும் சொல்றாங்க அவர் அதுக்கு ஏற்பில்லை, ஆலோசிப்போம் யோசிப்போம்ன்ற இடத்துல தான் வச்சிருக்காரு அவர். ஆனா எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது, ஆனா பாப்போம் கட்சி நலனுக்காக என்ன இது சரியா இருக்குமான்னு யோசிப்போம் ஆலோசிப்போம்ன்ற இடத்துல வச்சிருந்தாரு. இது ஒன்று. இதுலயுமே வந்து திமுக வந்து அது ஆட்சியில் பங்கெடுப்பதற்காக எந்த முயற்சியும் இல்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையிலும் கூட திமுக வெளியிலிருந்து ஆதரவு அதிமுகவே ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்ற இடத்துல இருந்தா அது முதல் பேச்சுவார்த்தை நடந்தது. கடைசி வரைக்கும் அந்த இதில் நடந்ததே அது டிசால்வ் பண்ணிட்டாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. 2வது முறை திருமாவளவன் அவர்களை வந்து முன்னிறுத்தி நடக்கப்பட்ட பேச்சுவார்த்தையும் கூட திருமாவளவன் அவர்கள் முதல்வராக இருப்பார், அவரை பொது வேட்பாளராக அறிவிப்போம், திமுகவும் அதிமுக இணைந்து பொது வேட்பாளராக திருமாவளவன் அவர்களை அறிவிப்போம், அந்த ஆட்சியிலும் கூட திமுக பங்கெடுக்காது, அதிமுக அந்த ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளட்டும், திருமாவளவன் அவர்கள் முதல்வராக இருக்கட்டும், திமுக அதற்கு இப்போது எப்படி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்எலும் வெளியிருந்து ஆதரவு தருகிறார்களோ அதே போல திமுக அந்த முதல்வருக்கு அல்லது அந்த கட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் அப்படின்ற நிலைப்பாடு தான் 2 சினாரியோக்களையும் திமுக எடுத்த நிலைப்பாடு. 2 திராவிட கட்சிகளுக்குமே அந்த ஒரு பயத்தை தாவேக ஏற்படுத்திடுச்சா? நிச்சயமாக. ஏன்னா வந்து இப்படியான ஒரு ரசிகர் அப்படின்றது வந்து முதல் தேர்தலே வந்து வெற்றி பெறுதல் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. எம்ஜிஆர் 77 வரும் பொழுது அப்படி வெற்றி பெறார். ஆனா அவர் பெற்ற வாக்கு சதவீதமே கூட வந்து 30% வாக்குகள் தான். அவருடன் கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆர் ஆதரித்து அவருடன் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங் அவங்களுக்கு வருது. அவங்களே வந்து போட்டிட்டு தொகுதிகள் வந்து அதிகமான தொகுதிகள் பெற்றிருந்தாலும் கூட வாக்கு சதவீதம் 30% தான் இருக்கு அவங்க வாக்கு சதவீதம். இந்த முறை விஜய் வந்து ஏறத்தாழ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ரைஸ் ஆனார்னாலும் கூட அவர் வந்து அவருக்கு ஒரு திராவிட இயக்க பின்புலம் இருக்கு, அவருக்கு ஒரு திமுக அப்படின்ற ஒரு கட்சியில பணியாற்றி இருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, அவர் படங்களை தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ வெற்றி வாய்ப்பு உச்சத்துல அவரும் இருந்தார். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல முதல்வர் ஆகல. அவர் கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தான் வந்து முதல் போட்டிடுறாங்க அவங்க.
அதற்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பிறகுதான் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு வந்தப்போ அவர் இருக்கும் வரை, அவர் வந்து உயிருடன் இருக்கும் வரை அவர் தான் முதல்வராக இருந்தார். 77 தொடங்கி 89 வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார். அப்படி இந்த முறை வந்து இப்படி ஒரு வேவோட ஒரு வரும் பொழுது இன்னும் அது வந்து உள்ளுக்குள்ள பேசப்பட்டது வந்து அடுத்து எவ்வளவு வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகும் தெரியாது. இஸ் நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், ஹி இஸ் ஹியர் ஃபார் அ லாங் ஹால் அப்படின்றதான் அவங்க பேசப்பட்டது. அது 5 வருஷம்ன்றது 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமான்றது தெரியாது. எவ்வளவு காலத்துக்கு இருப்பா அப்படியான ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சுதான் நம்ம இந்த கடந்த காலங்கள்ல எப்படி நடந்ததுன்றத வச்சுதான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளால பார்ப்போம், எல்லாரும் கணக்கு பார்ப்போம். அப்படி பாக்குறப்ப அப்படியான ஒரு சினாரியோ நடந்திருக்கு. இந்த மாதிரி திரும்ப நடக்கிறப்போ அதுவும் வந்து ஏறத்தால வந்து ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு இருக்குமோ அப்படின்னு 2 திராவிட கட்சிகளுக்கும் அந்த ஐயம் இருந்தது உண்மை. இப்போது அந்த ஐயம் தொடருதா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க தங்களை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து சுய பரிசோதனை செய்வதற்குமான இடங்கள் மூவ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு திமுக தலைவர் வந்து கமிட்டி அமைச்சு 20 நாட்கள் அறிக்கை கேட்டிருக்காரு. திரும்ப கட்சியில வந்து ஒரு பெரும் மாற்றம் செய்வோம் அப்படின்ற அறிவிச்சிருக்காரு. அடுத்து அதிமுக இந்த குழப்பம் இன்று தீர்ந்த பிறகு அவர்களும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். அதனால இப்போ இருக்க சொல்ல அந்த மாதிரி இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ வரும் நாட்களில் அதிமுகவும் திமுகவும் எந்த மாதிரியான மறுபரிசீலனைகளை செய்கிறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.